ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 13 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவிலுள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டுச் சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்தபின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டுமென்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்வார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 வரை. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கிராமப்புற கதை ஒன்று. சண்டை பயிற்சியில் சிறந்த ஆசிரியர் ஒருவரிடம் ஒருவன் சீடனாக சேர்ந்து பல்வேறு சண்டை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டானாம். ஆசிரியரும் தனக்கு தெரிந்த அனைத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். குரு தனக்கு தெரிந்த அனைத்தையும் தனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் என்பதை அறிந்து கொண்ட அச்சீடன் இறுதியில் குருவையே சண்டைக்கு அழைத்தானாம். பொதுமக்கள் முன்பாக தன்னோடு சண்டையிட்டு வெற்றி கொள்ள முடியுமா என்று சவால் விட்டான். சண்டை சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு இது தர்ம சங்கடமாகிவிட்டது. சீடன் வல்லவனாக இருந்த காரணத்தால் அவனுடைய சவாலை ஏற்றுக்கொண்டால் தோற்பது உறுதி. அதே வேளையில் சவாலை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் அதை போன்ற இழிவு வேறு எதுவும் இல்லை. இக்கட்டான இச்சூழ்நிலையை சமாளிக்க நண்பர் ஒருவரின் ஆலோசனையை நாடினாராம். அந்த நண்பரது ஆலோசனை தனக்கு ஏற்புடையதாக இருக்கவே சீடனுடைய சவாலை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார்.
சண்டைக்கென்று குறிக்கப்பட்ட நாளன்று அதற்கான மேடையில் சீடன் முதலில் தோன்றினான். பின்பு குருவும் தோன்றினார். குருவினுடைய கையில் ஒரு கையில் அகப்பையும் இன்னொரு கையில் விளக்கமாறும் இருந்தது. இதை பார்த்த அந்த சீடன் புரியாமல் விழித்தான். காரணம், இதுவரை குரு அவனுக்கு அகப்பையோடும் விளக்குமாறோடும் சண்டையிடுவது எப்படி என்று சொல்லித்தரவில்லை. அதிர்ச்சி அடைந்த அந்த சீடன் அந்த குருவினுடைய காலில் விழுந்து, எனது தோல்வியை இப்பொழுதே நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். விளக்கமாறோடும் அகப்பையோடும் சண்டையிடுவது எப்படி என்கிற வித்தையை நீங்கள் எனக்கு கற்றுத்தரவில்லையே. எனவே உங்களை சண்டைக்கு அழைத்ததற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கிருந்து ஒதுங்கி சென்று விட்டானாம். குரு மானசீகமாக தனது நண்பருக்கு நன்றி சொன்னார். காரணம், அவர்தான் இவ்வாறு தோன்றுவதற்கான ஆலோசனையை அவருக்கு வழங்கினார். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவர் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என்கிறார் இயேசு. இந்த வார்த்தைகள் வழியே இயேசு தனது சீடர்களுக்கு தாழ்ச்சியை பற்றி போதிக்கின்றார். ஒரு மனிதர் ஒரு பக்கம் எவ்வளவுதான் அறிவிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, திறமைகளிலும் உயர்ந்தவராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தனக்குள்ளே தாழ்ச்சி உள்ளவராக இருப்பது அவசியமானது என்கிற செய்தியை இயேசு தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, அறிவிலும் திறமைகளிலும் பொருளாதாரத்திலும் நாம் வளர்வதற்கான வாய்ப்புகளை இந்த வாழ்க்கை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சில மனிதர்கள் தாங்கள் அறிவிலும் திறமையிலும் உயர்ந்திருப்பதற்கான காரணம் கடவுள் கொடுத்த வாய்ப்புகளும் இந்த வாழ்க்கை கொடுக்கிற தருணங்களுமே என்பதை உணராமல் எல்லாம் தங்களாலேயே நடப்பது போல எண்ணிக்கொண்டு தங்களை மற்றவர்களை விட உயர்வாக நினைக்க ஆரம்பிக்கின்றனர். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இயேசு தாழ்ச்சியோடு வாழ்வதற்கான அழைப்பை இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தருகிறார். இன்றைய சூழ்நிலையில் கூட இத்தகைய அவலம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தகவல்களை சேகரிப்பதை பொறுத்தவரை ஒவ்வொரு தலைமுறையும் இதற்கு முன்பு இருந்த தலைமுறைகளை விட சிறந்ததாக இருக்கிறது என்பது உண்மை. இதன் அடிப்படையில், அதாவது அதிகமான தகவல்களை சேகரித்து வைத்திருப்பதன் அடிப்படையில் பிறரை இழிவாக கருதக்கூடிய நபர்கள் நம்மிலும் உண்டு. உதாரணமாக, பெற்றோர்கள் கணினியையோ அலைபேசியையோ சரியாக கையாள தெரியவில்லை என்பதற்காக அதை கையாள தெரிந்த இளைய தலைமுறை முதியவர்களையும் பெரியவர்களையும் கீழானவர்களாக நினைக்கிறது. இத்தகைய மனநிலை தவறானது என்பதை இயேசு சுட்டிக்காட்டக்கூடிய பாடமாக இருக்கிறது. அறிவாக இருந்தாலும் சரி, திறமையாக இருந்தாலும் சரி, தகவல்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் நம்மை தாண்டி இருக்கின்ற எத்தனையோ காரணிகளின் உதவியால் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. இதை உணர்ந்து தாழ்ச்சியோடு வாழ்வதற்கான அழைப்பை இயேசு நமக்கு தருகின்றார். கவிக்கு அப்துல் ரஹ்மான் இவ்வாறு சொல்கின்றார்: பள்ளமாக இருப்பவனிடமே நதிகள் வந்து சேர்கின்றன, மேடாக இருப்பவனிடம் இருக்கின்ற நீர் கூட வழிந்தோடி போய்விடுகிறது என்று சொல்கின்றார். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எத்தகைய உயர்நிலை அடைந்தாலும் அதற்கு காரணம் எங்களது முயற்சிகள் என்பதை விட உமது அருளே என்பதை உணர்ந்து தாழ்ச்சியோடும் பணிவோடும் வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். தாழ்ச்சியின் வழியில் நடத்தும் ஆண்டவரே, பணிவோடு வாழ கற்று தாரும். உம்மைப் போல நான் வாழ வேண்டும், உம் அன்பில் நான் தோய வேண்டும். ஆசா நீரே அடியாராய் தாழ்ந்தீர், அன்பின் நீரில் பாதம் கழுவினீர். உயர்ந்தவர் நீர் தாழ்ந்ததினாலே உலகம் அறிந்தது அன்பின் மொழியே. சிறியோர் மீது கரம் நீட்டினீர், சேவையின் வாழ்வை நீர் காட்டினீர். என் இதயத்திலும் சிந்தை ஊற்றும், என் வாழ்வு உமக்காய்
காட்டினீர். தாழ்ச்சியின் வழியில் நடத்தும் ஆண்டவரே, பணிவோடு வாழ கற்றுத் தாரும். உம்மைப் போல நான் வாழ வேண்டும், உம் அன்பில் நான் தோய வேண்டும். அகந்தையை நீக்கி மனதை தாழ்த்தி அன்போடு நான் பிறரை ஏற்றுவேன். உயர்வு தேடாத உள்ளம் கொண்டு உம் பாதையில் நான் நடப்பேன். சிறியவன் என்றாலும் உம் கையில் நான் பெரிய காரியம் செய்வேன்.